இப்ப ரீசெண்டா நிறைய சம்பவங்கள் இந்த டெலிவரி பார்ட்னர்ஸால நடக்குது. அதாவது ஃபுட் டெலிவரி பண்ண வரவங்க, இந்த மாதிரி கிராசரி ஐட்டம் டெலிவரி பண்ண வரவங்க, அதான் அந்த செப்டோ, ஜொமேட்டோ, ஸ்விக்கி இந்த மாதிரி நிறுவனங்கள்ல இருந்து அவங்க மேல மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த நம்பிக்கை குறைஞ்சு போய் கெட்ட அபிப்பிராயம் வளர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இப்ப சமீபத்தில் நடந்த சில சம்பவங்கள். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த மாதிரி உணவு டெலிவரி பண்ண போன 2 பேர் பாத்தீங்கன்னா அந்த ஏரியாவெல்லாம் நோட்டை விட்டு அங்க உள்ள உயர்தர பைக்குகளை வந்து கள்ளச்சாவியை வச்சு களவாண்டு கள்ளக்குறிச்சியில போய் அதை வந்து கம்மியான விலையில வித்திருக்காங்க. அதுக்கு அடுத்ததா ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஜெப்டோன்னு ஒரு ஆப் இருக்குல்ல, அந்த ஆப்ல பாத்தீங்கன்னா இந்த கிராசரி ஐட்டம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்லாம் நம்ம ஆர்டர் பண்ணுவோம். அதை டெலிவரி பண்ண வந்த கோபிநாத்னு ஒருத்தன் வீட்டுல ஒரு பொண்ணு தனியா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ண முயற்சி பண்ணிருக்கான். அவன் இந்த மாதிரி பண்ணுனா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து அந்த ஜெப்டோ நிறுவனத்துக்கு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியும் அந்த நிறுவனம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு டெலிவரி பார்ட்னர் மேல எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. திரும்ப அதே வீட்டுக்கு அவனே டெலிவரி பண்ண போயிருக்கேன் அடுத்த பொருள். அந்த ஒரு சம்பவத்தை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட கம்ப்யூட்டர் கதைகள் 2.0 போட்டிருக்கேன், தெளிவா போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனா இப்ப மேட்ரு என்னன்னா, இவங்கள மாதிரி ஈனப்பயலுக பண்ற வேலையால இதுதான் நம்மளோட வாழ்வாதாரம் அப்படின்னு மழை வெயில் பார்க்காம உணவு, கிராசரி ஐட்டம், மருந்து இதெல்லாம் டெலிவரி பண்ற டெலிவரி பாய்ஸ் தான் இது பெருசா பாதிக்கும். இப்ப நீங்க வீடியோல பாக்குற அந்த மாற்றுத்திறனாளி உணவு டெலிவரி பண்ண போயிட்டு இருக்கா. இவர மாதிரி பல பேர் வாழ்க்கையில பல கஷ்டங்களை தாண்டி உழைச்சு சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காண்டி ஜொமேட்டோ, ஸ்விக்கி, செப்டோ, இந்த மாதிரி பல நிறுவனங்களுக்கு கீழே வந்து காலையில இருந்து சாயந்தரம் வர வண்டி உங்களோட குடும்பத்தை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஒரு வேலையை மிஸ்யூஸ் பண்ணி கேவலமான வேலைகளை செஞ்சு மத்தவங்களுக்கும் கெட்ட பேரை ஏற்படுத்திடுறாங்க. அவங்களெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு டெலிவரி வேலை பாக்குறவங்க கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் அந்த ஜெப்டோ டெலிவரி பாய் ஒன்னு பண்ணான்னு சொன்னேன்ல, அவன் பண்ண வேலையை ஜெப்டோ நிறுவனம் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுச்சு அப்படின்றத தெளிவா ஒரு வீடியோவா போட்டிருக்கேன் கம்ப்யூட்டர் கதைகள் 2.0. அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.